நீங்க இதை கவனிச்சிருக்கீங்களா? சில நேரம் காரணமே இல்லாம மனசு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். நீங்க ரொம்ப சோகமாவீங்க. உங்களோட இருதயத்துல ஒரு அமைதி இருக்காது, ஒரு சமாதானமே இருக்காது. ஒரு சின்ன காரியத்தையும் நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பயம் உங்களுக்குள்ள வரும். அந்த பயம் காரணமே இல்லாம இருக்கும். அந்த பயம் நீங்க எங்க போனாலும் உங்களை பின் தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும். இது சாதாரண ஸ்ட்ரெஸ் மட்டும்தானா, அல்லது சாத்தான் உங்களோட மைண்ட்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானா? இது ஒரு ரேண்டமான ஒரு வீடியோ கிடையாது. இந்த காரியத்தினால நீங்க ரொம்ப நாளா சஃபர் ஆயிட்டு இருந்திருக்கலாம். அந்த காரியம் என்னன்னே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்கார். இந்த காரியம் என்ன, எதனால என் வாழ்க்கையில இப்படி ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு அதுல இருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஆண்டவர் பார்க்க வச்சிருக்காங்க. அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. எல்லா ஸ்ட்ரெஸ்மே ஆவிக்குரிய போராட்டங்கள் கிடையாது. நம்ம ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ், இது காரணமாக கூட ஸ்ட்ரெஸ் வரலாம். இது நம்ம மனுஷங்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில இது நடக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஆவிக்குரிய போராட்டம் கிடையாது. ஆனா இதையும் தாண்டி எப்போ அது ஆவிக்குரிய போராட்டமா மாறுது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இருதயத்துல தொடர்ந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வரும். அப்படியே உங்களை மொத்தமா அழிக்கிற மாதிரியான சில நெகட்டிவான ஒரு தாட்ஸ் உங்களுக்குள்ள வரும். உங்களால பிரேயர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள வரும். நான் ஏன் வாழணும், நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது, என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள், ஒரு நெகட்டிவான சில காரியங்கள் உங்களுக்குள்ள அப்படியே வரும். ஒரு பயம் உங்களுக்குள்ள வரும். காரணமே இல்லாம எல்லாத்த குறித்தும் ஒரு பயம் உங்களுக்குள்ள வரும். அந்த பயத்தினால உங்களால வாழவே முடியாது. இந்த மாதிரியான சில காரியங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, உங்களை மனதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுதான் ஸ்பிரிச்சுவல் பேட்டில். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் குறித்து தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்பெசிபிக்கா இதுல சர்ப்பத்தையும் தேளையும் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கார். இதுல சர்ப்பத்தை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க. முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உங்களுக்குள்ள அதிகமா சண்டை வருது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வசனத்துல தேள்களை மிதிக்கவும் நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தேள்களுடைய ஸ்பிரிட் என்ன பண்ணும், ஸ்கார்பியன் ஸ்பிரிட்னா என்ன, அது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே தேள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை உடனே அது கொள்ளாது. மெதுவா அவங்களுக்குள்ள விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா அது செலுத்தும். அதுக்கப்புறமா அவங்கள பலவீனப்படுத்தும், அவங்கள வீக் ஆக்கும், அவங்க ரொம்ப சோர்வாக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்கள மயக்கம் அடைய செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உயிரை எடுக்கும். இதே மாதிரி தான் இந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட்டும் இருதயத்துல ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸை உண்டாக்கும். நீ ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு யூஸ்லெஸ், நீ வாழ்ந்த என்ன ஆக போற அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸை அது உண்டாக்கும். அதுக்கப்புறமா ஒரு பயத்தை உண்டாக்கும். நீ வாழ்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல, உன் எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கும். அந்த பயத்தை நிமித்தமா நீங்க அடுத்து உங்க வாழ்க்கையில எதை பத்தியுமே நீங்க யோசிக்க முடியாது. அதுல இருந்து உங்களால வெளியவே வர முடியாது. அடுத்த கட்டமா உங்க வாழ்க்கையில டிப்ரெஷன், இது எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அப்படியே கொண்டு வந்து லாஸ்டா நீ ஏன் வாழணும், நீ செத்துரு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அது கொண்டு நிறுத்தும். உங்க வாழ்க்கைய மொத்தமா அது அப்படியே அழிச்சிரும். இதுதான் ஸ்கார்பியன் ஸ்பிரிட். இப்போ இந்த தேள்களின் ஆவிகள் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு அதை நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கான்ஸ்டன்டான ஓவர் திங்கிங். அதாவது தேள் முதல்ல என்ன பண்ணும்னா மனசை தான் அட்டாக் பண்ணும். அந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட் நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய மைண்டையும் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும். இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணாலே நம்மள ஃபுல்லா அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்சிருக்கும், ஆனா
ஆனா மைண்ட்ல இன்னும் அதையே ரிப்பீட்டடா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் நம்ம அப்படி பேசினா, எதுக்காக அப்படி பேசினா, நாளைக்கு என்ன ஆகுமோ, என் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் பேசாம செத்துறவா, யாருக்குமே என்ன பிடிக்கல, நான் ஏன் இப்படி வாழணும், அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஓவர் திங்கிங் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். தேல் கடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் உடம்பு முழுக்க பரவும். அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது உங்களுடைய மனசு ஃபுல்லா அது பரவ ஆரம்பிச்சிடும். அப்படி பரவிருச்சுன்னா அதை தாண்டி உங்களால வேற எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால யோசிக்கவே முடியாது. இப்ப நீங்க நினைக்கலாம், இது எல்லாமே நார்மலா சில பேருக்கு நடக்கிறது தானே, இதுல எப்படி நான் ஸ்கார்பியன் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்குது அப்படின்றத நான் பர்டிகுலரா நான் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். உங்களால தூங்கவே முடியாது. தூங்கணும்னு நீங்க நினைச்சாலும் தூக்கம் வராது. அந்த டைம்லயும் நீங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எதனால அப்படின்னு சொல்லி நீங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது, உங்களுடைய மைண்ட்ல ஒரு காம்னஸே இருக்காது, ஒரு அமைதலே உங்களுக்குள்ள இருக்காது. எப்பவுமே ஒரு படபடப்போட நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க, ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனா நீங்க காணப்படுவீங்க. மூணாவது, ஒரே தாட் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் வாழ்ற, நீ செத்துரு, இந்த மாதிரியான தாட்ஸ், இந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ ஸ்கார்பியன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து அது செயல்பட்டு கொண்டிருக்குது. இதுக்குதான் நம்ம பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கவலைப்படாம ஆண்டவர் கிட்ட அது ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல நம்ம தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காரணமே இல்லாம ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களும் அவுட்டர்ல பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், தோல்வியை குறித்ததான பயம், ரிஜெக்ஷன் பத்தின ஒரு பயம், மரணத்தை குறித்த ஒரு பயம், இந்த மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும், என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும், இந்த பயம் அவங்களோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இதுல நான் தோல்விதான் அடைய போறேன், இதுல எனக்கு சக்சஸே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பைபிள்ல ஒரு வசனம் கூட இருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரியான பயங்கள் எல்லாமே இருக்குது, ஆனா இதை நான் எப்படி பர்டிகுலரா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் வரும். நீ சாவ போற, நீ இப்போ உடனே உனக்கு ஒரு மரணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம், இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்ததும் உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே இழந்துருவீங்க. ரெண்டாவது, எப்போதுமே நீங்க டென்ஷனாவே இருந்துகிட்டே இருப்பீங்க. இந்த காரியத்துல நான் தோல்வியை பார்க்க போறனோ, இவங்க எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இவங்க யாருக்குமே என்ன பிடிக்காம ஆயிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தினால உண்டாகிற ஒரு டென்ஷனால நீங்க எப்பவுமே காணப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. மூணாவது, உங்களுக்குள்ள சமாதானமே இருக்காது. இந்த மாதிரியான இந்த 3 காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ ஸ்கார்பியன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாரிடத்துல இருந்துமே விலகி இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாருமே வேண்டாம், எல்லார்கிட்ட இருந்தும் நான் தனியா தான் இருக்கணும், யார்கிட்டயும் அவங்க பேச மாட்டாங்க, யார்கிட்டயும் சிரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தனியா இருக்கும் போது ஈஸியா சாத்தானால அவங்கள அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட மைண்ட் எல்லாமே வீக்கா இருக்கும். அப்ப அந்த டைம்ல ஈஸியா சாத்தானால அட்டாக் பண்ண முடியும். இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க யார் கூடயுமே பேசவே மாட்டீங்க, தனியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. வீட்டுல ஃபேமிலியா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் தனியா ரூம்ல இருப்பீங்க. தனியா ரூம்ல இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். யார் கூடயும் நீங்க இன்வால்வ் ஆக மாட்டீங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பழகிட்டு இருந்த உறவு கூட இப்போ உங்களுக்கு பிடிக்காம ஆயிரும். நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருப்பீங்க. அடுத்ததா சர்ச், இந்த மாதிரியான பப்ளிக்கான எந்த ஒரு ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க இன்வால்வ் ஆகவே மாட்டீங்க. உங்களுடைய பர்சனல் ப்ரேயரே ரொம்ப வீக் ஆகும். நீங்களே ப்ரேயர் பண்ற டைம் கூட நீங்க சரியா ப்ரேயர் பண்ண மாட்டீங்க. சும்மா நீங்க உட்கார்ந்து தனிமையில என்னெல்லாமோ நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் ஸ்கார்பியன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
நான்காவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களையே நீங்க வெறுப்பீங்க. அதாவது நான் ஒரு ஒர்த்லெஸ், நான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் கூட என்னை நேசிக்கல, ஆண்டவர் கூட எனக்கு இந்த காரியத்துல உதவல, என்னை யாருமே நேசிக்கல, உலகத்துல இருக்கிறவங்களும் நேசிக்கல, ஆண்டவரும் நேசிக்கல, நான் ஏன் வாழ்றேனே எனக்கு தெரியல, எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரியான தாட்ஸே உங்க மைண்ட்ல ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்துல நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு கில்ட் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கூட அந்த விஷயம் நடந்திருக்கலாம், ஆனா அந்த விஷயத்தை பிக் பண்ணி உன்னாலதான் இப்படி ஆச்சு, உன்னாலதான் எல்லாரும் இப்படி இருக்காங்க, உன்னோட ஃபியூச்சரே கெட்டு போனதுக்கு காரணம் நீதான் அப்படின்ற மாதிரியான கில்ட்டினஸ் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவதா நீங்க உங்களையே நீங்க வெறுப்பீங்க. மூணாவது கான்பிடன்ஸே இல்லாம இருப்பீங்க. உங்க மேல உங்களுக்கே கான்பிடென்ட்டே வராது. இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதுக்கான அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாட்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களோட மைண்ட்ல வர எல்லா தாட்ஸையுமே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவர் கிட்ட சரண்டர் பண்ணணும். அந்த எல்லா தாட்ஸையுமே நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே ஆண்டவரே என்னோட இருதயத்துல வருது, உங்களுக்கு சித்தமான தாட்ஸ் மட்டும்தான் என்னோட இருதயத்துல இருக்கணும், இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட ஃபர்ஸ்டா நீங்க சரண்டர் பண்ணும் போது உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளினால அந்த தாட்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா மேற்கொள்ளணும். அதாவது இப்போ உங்களுக்கு பயம் வருது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க உடனே இந்த வசனத்தை சொல்லுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ அந்த பயத்தை இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸை உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா பைபிள்ல கூட சொல்லியிருக்கு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் உண்டு. அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ இல்ல ஒரு பயமோ உங்களுக்குள்ள வருதோ அப்போல்லாம் நீங்க ஆண்டவருடைய வசனத்தை நீங்க அதிகமா சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனத்தை நீங்க சொல்ல சொல்ல நீங்க விடுதலை ஆகலாம். மூன்றாவதா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தனிமையாக கூடாது. நம்ம தனிமையா இருக்கும் போதுதான் சாத்தான் நிறைய காரியங்களை நம்மளுடைய சிந்தனைகள்ல விதைப்பான். நீ ஒண்ணுமே இல்லை, நீ பேசாம செத்துரு, நீ ஏன் வாழ்ற அப்படின்ற மாதிரியான நிறைய தேவையில்லாத காரியங்களை நம்மளுடைய இருதயத்துல கொண்டு வருவான். அசுத்தமான சில தாட்ஸ் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள தனிமைப்படுத்திக்க கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவிக்குரிய சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட பேசுங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்க அதிகமா வேதம் வாசிங்க, ஜபம் பண்ணுங்க. இந்த மாதிரியான காரியத்துல உங்களை நீங்க ஈடுபடுத்தி கொள்ளும் போது கண்டிப்பா இதுல இருந்து உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். நான்காவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வர்ஷிப்கான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. அதாவது இப்போ நீங்க தனியா இருக்கீங்க இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எந்த காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் வர்ஷிப்கான இந்த சாங்ஸ் ப்ளே பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஆண்டவருடைய பாடல்களை நீங்க பாடிக்கிட்டே இருங்க, வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இல்ல நீங்களும் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய இருதயம் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸால ஒரு இருளா அது சூழ்ந்து இருந்தாலும் தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனைக்கான அந்த பாடல்கள் இல்ல வேத வசனங்கள் ஆடியோ பைபிள் கேளுங்க, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய இருதயத்திலையும் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். அப்போ இந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட்டை உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன இந்த 4 காரியத்தையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட்டை உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆனா இந்த ஸ்கார்பியன் ஸ்பிரிட்ல இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்னன்னா சில நேரம் இந்த பாய்சன் நம்மளுடைய தாட்ஸ் மூலமா மட்டும் வரதில்லை, சில மனிதர்கள் மூலமாகவும் நமக்குள்ள வரும். அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோ பார்ட் 2வா அந்த வீடியோ நம்ம போடலாம். ஸ்கார்பியன் ஸ்பிரிட் மற்றவர்களிடம் எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தி நம்ம
நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.